ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. தினமொரு சமையலில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, வெந்தயக்கீரை துவரம்பருப்பு கடையில் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிளாஸ் துவரம்பருப்பு ஒரு பவுலில் போட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரு கடாயில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்த துவரம்பருப்பு அதில் இட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக வைங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டு வெந்தயக்கீரையை எடுத்து நல்லா கிள்ளி வாஷ் பண்ணிக்கணுங்க. வெந்தயக்கீரையில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, அதனால் வாரத்தில் 2-3 டைம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, ஒரு வெங்காயம், இதில் அரை தக்காளி எடுத்தால் போதுங்க, ரொம்ப தக்காளி போட வேணாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அதை ஸ்லைட்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெந்தயக்கீரையை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. அந்த துவரம்பருப்பை இன்னொரு பவுலில் நான் மாற்றிக்க வச்சுக்க போகிறேங்க. அப்புறம் இந்த கடாயை வாஷ் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கடுகு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, மிளகாய், பெருங்காயம்லாம் போட்டு இது மாதிரி நல்லா வணக்கி ரவுண்ட் பண்ணி வச்சுருப்போம். இதுதான் நாங்கள் எப்போவுமே தாளிப்புக்கு இது தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நான் காட்டினேன்ல அந்த வத்தலை, அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருட்டுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாயை போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வேணாம், இல்லைன்னா ரொம்ப கருகி போயிருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு அளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நாம் ஸ்லைட்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அது கூட போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. தக்காளி நல்ல மிருதுவாக வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த வெந்தயக்கீரையை அதுக்குள்ளே போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ நான் உப்பு சேர்த்த போகிறதில்ல. உப்பு சேர்த்தி வதக்குனா வெந்தயக்கீரை கருப்பு நிறமாக மாறிடும். அதனால் நாம் எப்போவுமே உப்பு சேர்த்தக்கூடாது. அதுக்கப்புறம் வேக வச்சு தனியாக வச்சுருந்த துவரம்பருப்பு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். துவரம்பருப்பை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு ப்ளஸ் சீரகம் சேர்த்தி ஒரு மத்து வச்சு நல்லா ஒரு கடைஞ்சோன்னா நமக்கு வெந்தயக்கீரை பருப்பு கடையல் ரெடிங்க. நன்றி.